எப்படி அந்த தமணிக்குன்ற அந்த ரத்த குழாய் போகுதோ அதை பத்தி வெளியே வெளியில யாரும் சொல்றது இல்லை. ஆனா நாங்க இங்க கேட்டு இதையும் புரிஞ்சுக்கிட்டோம். அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். பிள்ளைங்க கிட்ட கூட நான் இது சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எல்லாம் நடத்தினாங்கப்பா அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் சார். இங்க இருந்த இங்க நல்லபடியா நடத்திருக்கேன் 2 நாளும். பிராக்டிகல் எப்படி இருந்ததுமா? செஞ்சு பாத்தீங்களா? சந்தோஷம். எல்லாரும் பலமா கை தட்டுங்க. அடுத்தது யாரு? நீங்களா யாராவது ஒருத்தர் பேசுங்க. எப்படி வேணா சொல்லலாம்ப்பா. என்னன்னு தெரியாது சார். இங்க வந்துதான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சார். பயிற்சி எடுத்தா ரொம்ப சந்தோஷம் சார். மீண்டும் இதே பயிற்சிக்கு நாங்க திரும்பவும் வரணும். உங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சந்தோஷம். டெங்கு காய்ச்சலை பத்தி நிறைய பேர் இறந்துறாங்கன்னு சொன்னாங்க. சார் வந்து எல்லாம் நாங்க செய்யற மக்களிடம் சொல்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து டெங்கு காய்ச்சல் சொல்றது. இன்னொன்று வந்து துளசியும் மேலும் குழந்தைங்களுக்கு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா நல்லதுன்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யாருமே எதுவும் சொன்னது கிடையாது. சார் சொல்லியிருக்காங்க, அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நிறைய விஷயம் எங்களுக்கு சார் ரொம்ப கைத்தட்டல் கொடுங்க. நீ சொல்லுங்க. நீங்க எந்திரிச்சு சொல்லுப்பா. நீ அவங்க முடியாது சொல்லு. இப்பதான் சார் நான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். நான் வந்து முதல்ல ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். நான் வந்து கல்யாணம் வரதுக்கு முன்னாடிலாம். ஆனா இப்படி முதல் உதவி பற்றி நான் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணதே கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அட்டெண்ட் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து முதல்ல சொல்லுவாங்க, இப்பெல்லாம் வந்து சரி ஒரு அடிப்பட்டா போனா கட்டு போனோம், மருந்து வைக்க போனோம்னா சொல்லிருக்காங்க. எனக்கு ஆனா தெரியாது. சரி ஆனா முதல்ல ட்ரைனிங் சொன்ன உடனே சரி கண்டிப்பா நம்மளுக்கு தெரியாது வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால என் பையனை வீட்டை விட்டுட்டே வந்தேன். அக்காவோட சொன்னாங்க நீ தூக்கிட்டு வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கிட்டு வந்தேன்னு என்னோட கவனம் வந்து என் பையன் மேல தான் இருக்கும். ட்ரைனிங் வந்து நல்லா அட்டெண்ட் பண்ண முடியாது உங்க. அதனால என் பையனை விட்டுட்டே வந்தேன். நான் கன்ஃபார்மா இதுல சிபிஆர் தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுல நானும் கலந்துக்கிட்டு நானும் செஞ்சு பார்த்தேன். நானும் வந்து என்னை வச்சு அவங்க செஞ்சு பார்த்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதை வச்சு நான் போய் எங்க வீட்டுக்காரெல்லாம் போய் நைட் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். அவர் சொன்னாரு ட்ரைனிங் போனா வந்து எனக்கு கூட சொல்லி கொடுத்து உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நான் கத்துக்கிட்டேன், உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன், இப்ப நான் நிறைய பேர் போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன்லாம் கூட என்ன செய்வேன், வாழைப்பழத்தெல்லாம் சொன்னாங்க சாரு. நான் முழுசாதான் அவனுக்கு கொடுத்துருப்பேன். நான் முன்னெல்லாம் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு தெரியல, சரி வாழைப்பழத்தை சின்னதா கட் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கணும் போகணும்னு சொல்லிட்டு தெரியாம முழுசா கொடுத்தாங்க. ஆனா நேற்று சொன்னா அந்த ட்ரைனிங்ல சொல்லியிருந்தாங்க அப்பெல்லாம் கொடுக்க கூடாதுமா, பசங்களுக்கு வந்து அந்த இதுல போயிட்டு அரைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால சரி அப்பெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கன்ஃபார்மா இந்த இதை பொறுத்து நான் 40 வீடு நான் வந்து ஒர்க் பண்றாங்க. எனக்கு வீட்டுல கன்ஃபார்மா எல்லாத்துக்கும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க 2 பேரும் வச்சுன்னா நல்லா ஜோக் சொல்லி ஒரு டைம் இடையில விட்டு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு சிரிப்பா இருந்துச்சு. நாங்க கூட எங்களுக்கு சோர்ந்து போயிட்டு அப்படியே டயர்டாக நாங்க போயிருந்தோம். அப்பப்ப வந்து உங்க வீடு நடந்த கதை அப்படிலாம் இடையில உள்ளதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப நாங்க வந்து புத்துணர்ச்சியாக எழுதி காசு சிரிக்கிறாங்க போறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நாங்களும் எழுதி சந்தோஷமா சரிங்களா அவங்களே போயிருக்கோம். நம்ம ஏன் ட்ரெயினுக்கு கத்துக்க வந்த நம்ம ஏன் இப்படி சோர்ந்து போறோம்னு சொல்லிட்டு எழுதி நல்லா கத்து நான் கத்துக்கிறேன் சார். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமா. வீட்டுல நான் அடி வாங்கியதான்